கரூர் துயர சம்பவத்தின் உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு. பி.ஹெச். தினேஷ் என்பவரால் தமிழக அரசின் உள்துறை செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் கரூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு WPCRL-No. 1000/2025 தொடர்பானது. உத்தரவின் முக்கிய விவரங்கள் மற்றும் முடிவுகள். வழக்கு மற்றும் மனுதாரரின் கோரிக்கை. மனுதாரர் பி.ஹெச். தினேஷ். கோரிக்கை: இந்திய அரசியலமைப்பின் 226வது பிரிவின் கீழ் மனுதாரரின் செப்டம்பர் 30, 2025 தேதியிட்ட கோரிக்கையை பரிசீலிக்கவும், சாலை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வழிகாட்டுதல்களை SOP உடனடியாக உருவாக்கவும் பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடுமாறு கோரி இந்த ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த கோரிக்கை, கரூரில் நடந்த ஒரு சாலை நிகழ்ச்சியில் ஒரு பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு ஏற்பட்டு, அதன் விளைவாக 41 உயிர்கள் பலியானதைத் தொடர்ந்து கொடுக்கப்பட்டது. சம்பவம் மற்றும் அரசியல் கட்சி. இந்த சாலை நிகழ்ச்சி தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வு செப்டம்பர் 27, 2025 அன்று கரூர், வேலசமுத்திரம் என்ற இடத்தில் நடத்த திட்டமிடப்பட்டது. கட்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நிகழ்ச்சி நண்பகல் 12 மணிக்கு தொடங்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. செப்டம்பர் 27, 2025 அன்று நடந்த துயரச் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்ததை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. சம்பவம் நடந்த உடனேயே கட்சியின் தலைவர் திரு. விஜய் மற்றும் ஏற்பாட்டாளர்கள் சம்பவ இடத்தில் இருந்து ஓடிவிட்டதை நீதிமன்றம் கடுமையாக கண்டித்ததுடன், வருத்தம், பொறுப்பு அல்லது வருத்தம் தெரிவிக்கும் வார்த்தைகள் கூட அவர்களிடம் இல்லை என்று குறிப்பிட்டது. பாரதிய நியாய சன்ஹிதா 2023 மற்றும் தமிழ்நாடு பொதுச்சொத்து, சேதம் மற்றும் இழப்பை தடுத்தல் சட்டம் 1992 ஆகியவற்றின் பிரிவுகளின் கீழ் செப்டம்பர் 27, 2025 அன்று ஒரு FIR, குற்ற எண் 855 இன் கீழ் 2025 பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. அனுமதி நிபந்தனைகளை மீறுதல். கரூர் துணை காவல் கண்காணிப்பாளர் செப்டம்பர் 26, 2025 அன்று 11 நிபந்தனைகளுடன் நிகழ்ச்சி நடத்த அனுமதி அளித்தார். அரசியல் கட்சி பெரும்பாலான நிபந்தனைகளை அப்பட்டமாக மீறியது என்றும், நிபந்தனைகள் 7 மற்றும் 11-ஐ மட்டுமே பூர்த்தி செய்தது என்றும் பிரதிவாதிகள் தெரிவித்தனர். ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை, நிபந்தனை 9, திருக்காம்புலியூர் ரவுண்டானா தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளதால் அங்கு சாலை நிகழ்ச்சி, ரோடு ஷோ நடத்த அனுமதி இல்லை என்று தெளிவாக குறிப்பிட்டது. மோதிவிட்டுச் சென்ற ஹிட் அண்ட் ரன் குற்றச்சாட்டுகள். வீடியோ பதிவுகளில் திரு. விஜய் சென்ற பேருந்து குறைந்தது 2 விபத்துகளில் முன்புறத்தில் 2 மோட்டார் சைக்கிள்கள் சம்பந்தப்பட்ட ஒன்று மற்றும் பின்பகுதியில் மற்றொன்று ஈடுபட்டது தெளிவாக தெரிந்தது. முதல் விபத்தைக் கண்ட பேருந்து ஓட்டுநர் சம்பவ இடத்தில் இருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்த 2 சம்பவங்களிலும் மோதிவிட்டுச் சென்ற ஹிட் அண்ட் ரன் குற்றங்களுக்காக காவல்துறை FIR பதிவு செய்யாதது குறித்து நீதிமன்றம் தனது வேதனையை வெளிப்படுத்தியதுடன், அக்ரீவ்ட் பார்ட்டீஸ், பாதிக்கப்பட்ட தரப்பினரிடமிருந்து முறையான புகார் இல்லாவிட்டாலும் தாமாக முன்வந்து FIR பதிவு செய்வது அரசின் கடமை என்றும் வலியுறுத்தியது. சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர் திரு. அஸ்ராகார், காவல்துறை தலைவர், வடக்கு மண்டலம். சிறப்பு புலனாய்வு குழுவின் உறுப்பினர்கள்: திருமதி விமலா, IBS, காவல் கண்காணிப்பாளர், நாமக்கல். திருமதி சியாமளாதேவி, காவல் கண்காணிப்பாளர், CSID. திரு. அஸ்ராகார், IGP, பொருத்தமானதாக கருதப்படும் வேறு எந்தப் பிரிவு பதவியின் கீழும் கூடுதல் குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க அதிகாரம் அளிக்கப்படுகிறது. கரூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர், குற்ற எண் 855 இன் கீழ் 2025 தாமாக முன்வந்து வழக்கில் பிரதிவாதியாக சேர்க்கப்பட்டார். அவர் தற்போதுள்ள வழக்கின் அனைத்து பதிவுகளையும் ஆவணங்களையும் மாற்றுமாறு உத்தரவிடப்பட்டார். சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள அனைத்து CCTV காட்சிகளையும்
குறிப்பாக அரசியல் கட்சித் தலைவர் சென்ற பேருந்தின் உள்ளே மற்றும் வெளியே உள்ள சிசிடிவி காட்சிகளையும் பறிமுதல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டது. மோதிவிட்டுச் சென்ற சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட பேருந்தையும் பறிமுதல் செய்ய உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவுகள் மற்றும் கருத்துகளுடன் ரிட் மனு முடித்து வைக்கப்பட்டது.